नाम से सबों को मैं स्वागत करता हूं। ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பெரிதான நாமத்தினாலே எல்லாரையும் வரவேற்கிறேன். और परमेश्वर का धन्यवाद हो कि हम लगातार परमेश्वर के वचन को अध्ययन कर सके। கர்த்தருக்கு நன்றி, ஏனென்றால் நாம் தொடர்ந்து தேவ வசனத்தை தியானித்து வருகிறோம். और आज हम अय्यूब के 40 अध्याय को हम अध्ययन करेंगे। இன்றைக்கு நாம் யோபுவினுடைய 40வது அதிகாரத்தை தியானிக்கலாம். और इसे इस शीर्षक के तले हम अध्ययन करने जा रहे हैं। இந்த தலைப்பின் கீழ் பார்க்க போகிறோம். आंसर गॉड, परमेश्वर को उत्तर दें। கர்த்தருக்கு உத்தரவு சொல்லுங்கள். और जैसे हम देखते आ रहे हैं इस अय्यूब के किताब में अय्यूब के साथ उनके मित्रों के संवाद को हमने देखा था। நாம் இந்த யோபுவினுடைய புத்தகத்திலே யோபுவினுடைய சிநேகிதருடைய சம்பாஷணைகளை பார்த்தோம். और एलीहू के संवादों को हमने देखा था। எலிகுடைய சம்பாஷணையை பார்த்தோம். और आखिरी में परमेश्वर जो अय्यूब के साथ बातें करता है, बर्ताव करता है, उन बातों को हम देख रहे हैं। கடைசியிலே தேவனாய கர்த்தர் யோபுவோடு கூட பேசுகிற அந்த காரியங்களை குறித்து பார்த்து வருகிறோம். जिसे हम 38वां अध्याय में से उन बातों के ऊपर हम अध्ययन कर रहे हैं। அவைகளை நாம் 38ஆம் அதிகாரத்திலிருந்து தியானித்து வருகிறோம். इस पूरे अय्यूब के किताब में एक बात को आप देख सकते हैं। இந்த முழு யோபுவினுடைய புத்தகத்திலேயும் ஒரு காரியத்தை நீங்கள் பார்க்க முடியும். अय्यूब कई प्रकार के सवाल को वो परमेश्वर के यहाँ पे वो रख रहा है। யோபு என்பவன் अनेक விதமான கேள்விகளை தேவ சமூகத்தில் வைக்கிறான். और जैसे मैं पहले भी कहा, अय्यूब ये चाहता है कि परमेश्वर उसको उत्तर दे। நான் முதலாவது ஏற்கனவே சொன்னேன், யோபு விரும்பினது என்ன? தேவன் உத்தரவு கொடுக்கட்டும். और परमेश्वर उसकी हालत को, उसकी स्थिति को सही तौर से उसको समझाए। தேவனாய கர்த்தர் யோபுவினுடைய நிலைமையை, சரியான நிலைமையை அவனுக்கு காண்பித்தார். और अय्यूब के मित्र, तीनों मित्र क्यों न हो या एलीहू क्यों न हो, उनका जवाब अय्यूब के लिए काफी नहीं रहा, पर्याप्त नहीं रहा। யோபுவினுடைய 3 சிநேகிதராக இருக்கட்டும், எலிகுவாக இருக்கட்டும், அவர்கள் கொடுத்த பதில் யோபுவுக்கு திருப்தியாக இல்லை. क्योंकि वे सही समझ के साथ अय्यूब से वे बर्ताव नहीं कर रहे हैं। ஏனென்றால் அவர்கள் சரியாக புரிந்து கொண்டு யோபுவோடு கூட பேசவில்லை. और इसके साथ ये जवाब अय्यूब परमेश्वर से पाने का कारण क्या है? இப்படி உத்தரவை தேவனிடத்திலிருந்து யோபு பெறுவதின் காரணம் என்ன? कि वो ये चाहता कि परमेश्वर उसे दोषी न ठहराए। யோபு இப்படி விரும்பினான், தேவனாய கர்த்தர் அவனை குற்றப்படுத்த கூடாது. इसलिए इस 40वां अध्याय में जब हम आते हैं, ஆகையால 40வது அதிகாரத்தில் வரும் பொழுது परमेश्वर ये चाहता है कि अय्यूब परमेश्वर को उत्तर दे। தேவன் விரும்புகிறார் யோபு கர்த்தருக்கு உத்தரவு சொல்ல வேண்டும் என்று. इसलिए जैसे हम करते आए हैं वैसे उस आंसर एक शब्द को मैं इस्तेमाल करना चाहूंगा। நாம் செய்து வருகிறது போலவே ஆன்சர் என்ற அந்த வார்த்தையை பயன்படுத்துவோம். और उसमें से लगभग 6 प्रकार के विषयों को इस शब्द में से आप देख सकते हैं। நாம் இந்த வார்த்தையிலிருந்து 6 விதமான காரியங்களை பார்க்க முடியும். कुछ बातों के ऊपर मैं प्रकाश डालने के लिए कोशिश करूंगा। சில காரியங்கள் மீது நான் கொஞ்சம் விளக்கி பேசுவேன். पहले उस 40 अध्याय का 8 वचन को पढ़िएगा। முதலாவது அந்த 40வது அதிகாரத்தினுடைய 8வது வசனத்தை வாசியுங்கள். यहाँ परमेश्वर अय्यूब से एक बात को कहता है। இங்கே தேவனாய கர்த்தர் யோபுவிடம் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். क्या तू मेरे न्याय भी व्यर्थ ठहराएगा? क्या तू आप निर्दोष ठहरने की मनसा से मुझको दोषी ठहराएगा? நீ என் நியாயத்தை அவமாக்குவாயோ? நீ உன்னை நீதிமானாக்கிக் கொள்ளும்படி என் மேல் குற்றம் சுமத்துவாயோ? और जैसे मैंने कहा, यहाँ परमेश्वर अय्यूब से इस बात को इस प्रकार से कह रहा है। நான் சொன்னது போல தேவனாய கர்த்தர் யோபுவிடத்தில் இந்த காரியத்தை இப்படியாக சொல்லுகிறார். अय्यूब का विचार यह है कि वो परमेश्वर के द्वारा न्याय ठहराया जाने के लिए वो चाहता है। யோபுவினுடைய எண்ணம் என்ன? தேவன் மூலமாக அல்லது தேவனாலேயே அவனுக்கு நீதி கிடைக்க வேண்டும். लेकिन इस अध्याय में बारंबार परमेश्वर एक बात को कहता है। ஆனா இந்த அதிகாரத்துல திரும்ப திரும்ப தேவன் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். आप दूसरा वचन को अगर आप देखेंगे, இரண்டாவது வசனத்தை நீங்கள் பார்த்தால் उसका आखिरी बात में परमेश्वर कहता है कि इसका तो उत्तर दे। அதிலே கடைசி வரியிலே தேவன் இப்படி சொல்லுகிறார், இவைகளுக்கு உத்தரவு சொல்ல கடவன். वैसे 7वां वचन के पिछले भाग को भी देखिएगा। அப்படியே 8வது வசனத்தினுடைய அந்த பின்பகுதியை பார்க்கலாம். 7वां वचन के पिछले भाग में மன்னித்துக் கொள்ளுங்கள், 7வது வசனத்தினுடைய பின்பகுதி. परमेश्वर कहता है तू मुझे बता। நீ எனக்கு உத்தரவு சொல்லு. तो यानी परमेश्वर अय्यूब से कहता है तू मुझे उत्तर दे। தேவன் யோபுவிடத்தில் சொல்லுகிறார், யோபுவே நீ எனக்கு பதில் சொல்லு. हमारे अंदर कई प्रकार का सवाल हो सकता है। நம்மிடத்தில் अनेक கேள்விகள் இருக்கலாம். और जैसे यहाँ अय्यूब कई प्रकार के विवाद को परमेश्वर के पास रखता है, எப்படி இந்த யோபு என்பவன் பலவிதமான
பலவிதமான சர்ச்சைகளை தேவனிடத்திலே கொண்டு வருகிறான். वैसे हम भी परमेश्वर से सवाल कर सकते हैं அப்படி நானும் தேவனிடத்திலே கேள்வி கேட்க முடியும். कि प्रभु ये बातें क्यों हुआ मेरे साथ, ஆண்டவரே இது ஏன் எனக்கு சம்பவித்தது, या नहीं तो प्रभु मैं इसकी अर्थ को मैं समझने के लिए चाहता हूं, அல்லது ஆண்டவரே இதனுடைய அர்த்தத்தை நான் புரிய விரும்புகிறேன். लेकिन परमेश्वर हमसे बर्ताव करते वक्त खास तौर से एक बात को हमसे कहने के लिए चाहेगा. ஆனால் தேவன் நம்மோடு கூட பேசும்பொழுது ஈடுபடும் பொழுது விசேஷமாய் ஒரு காரியத்தை கேட்பார். हमें एक ऐसे जगह में परमेश्वर हमें खड़ा करने के लिए चाहता है தேவன் நம்மை அப்படிப்பட்ட இடத்திலே கொண்டு வந்து நிறுத்த விரும்புவார். जहां हम परमेश्वर को हम उत्तर दे सके. அங்கே இருந்து தேவனுக்கு நாம் உத்தரவு கொடுக்கும்படியாக. उसका कई कारण है जिसको मैं आगे बताने के लिए चाहूंगा. இதனுடைய நிறைய காரணங்களை பின்னாலே நான் சொல்லுவேன். पहले उस दूसरा वचन को मैं पूरा मैं पढ़ने के लिए चाहूंगा. முதலாவது இரண்டாவது வசனத்தை முழுமையாய் வாசிக்கிறேன். 1 और 2 को मैं पढ़ रहा. फिर यहोवा ने अय्यूब से यह भी कहा, क्या जो बकवास करता है वो सर्वशक्तिमान से झगड़ा करे, जो परमेश्वर से विवाद करता है वो इसका उत्तर दे. 1-2 வசனங்களை வாசிக்கிறேன். சர்வ வல்லவரோடே பின்னும் கர்த்தர் யோபுக்கு உத்தரவாக சர்வ வல்லவரோடே வழக்காடி அவருக்கு புத்தி படிப்பிக்கிறவன் யார், தேவன் பேரில் குற்றம் பிடிக்கிறவனுக்கு இவைகளுக்கு உத்தரவு சொல்ல கடவன் யார். परमेश्वर अय्यूब से कह रहा, क्या तुम मुझसे विवाद करोगे, झगड़ा करोगे. தேவன் யோபுவை பார்த்து கேட்கிறார், என்னிடத்திலே வழக்காடுவாயோ என்று. लेकिन परमेश्वर कहता है मुझसे विवाद ना करना, मेरी बातों के लिए तुम उत्तर देना. தேவன் சொல்கிறார், என்னிடத்திலே குற்றம் கண்டுபிடிக்காதே அல்லது வழக்காடாதே, என்னுடைய கேள்விக்கு நீ பதில் சொல். अगर हम परमेश्वर के सही समझ में अगर हमें आना है, ஒருவேளை தேவனை குறித்து சரியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், या हमारे परिस्थिति में जो बातें गुजर रही हैं उसको हमें सही तौर से अगर हमें समझना है, அல்லது நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்கள் காரியங்களை சரியாய் புரிய வேண்டும் என்றால், हमें परमेश्वर उस जगह में ले आने के लिए हमें अपने को सौंपना है. நாம் தேவன் நம்மை அந்த இடத்துக்கு கொண்டு செல்ல ஒப்பு கொடுக்க வேண்டும். इसी को पहले विषय में आप देख सकते हैं. இதைத்தான் முதல் குறிப்பிலே பார்க்க முடியும். Argue not against God but answer him. परमेश्वर के खिलाफ बहस न करें बल्कि उन्हें उत्तर दें. கர்த்தருக்கு எதிராக வாதிடாதீர்கள், மாறாக கர்த்தருக்கு பதில் சொல்லுங்கள். जैसे मैंने कहा था, इसके लिए कई कारण है क्यों परमेश्वर हमें ऐसे जगह में लाना चाहता है. நான் முதலாவது சொன்னது போல இதற்கு अनेक காரணங்கள் உண்டு. ஏன் தேவன் நம்மை அந்த இடத்துக்கு கொண்டு வர விரும்புகிறார். बाइबल में आप देख सकते हैं कई लोगों से परमेश्वर सवाल करते हुए. வேதத்தில் நீங்கள் பார்க்க முடியும் अनेகரிடத்தில் தேவன் கேள்விகள் கேட்பதை. एकदम शुरुआत में आदम और हवा के उस घटना में आप जानते हैं. நீங்கள் நேரம் ஆரம்ப வேதாகமத்துக்கு போனாலே தெரியும் ஆதாம் ஏவாளுடைய சம்பவத்திலே. और संध्या के समय में परमेश्वर उस बगीचा में जब आता है आदम से सवाल करता है. சாயந்தர குளிரான வேளையிலே தேவனாய கர்த்தர் ஆதாம் இடத்திலே கேள்வி கேட்கிறார். आदम तू कहाँ है. ஆதாம் நீ எங்கே இருக்கிறாய். वो एक सवाल, परमेश्वर के उस एक सवाल कई बातों को आदम के अंदर कार्य किया होगा. தேவனுடைய ஒரு கேள்வி ஆதாமுக்குள்ள பல கிரியை செய்திருக்கும். वो ये नहीं कि परमेश्वर नहीं जानता कि वो कहां पर छिपा हुआ है. அதாவது தேவன் ஆதாம் எங்கே ஒளிந்திருக்கிறான் என்று சொல்லி அதை அறிய தேவன் விரும்புகிறதல்ல. लेकिन वो परमेश्वर के साथ के उस रिश्ता में, उस संबंध में, आज्ञाकारिता में वो कहां है उसको परमेश्वर जानना चाहता है. அதாவது கீழ்ப்படுகிற தூரத்திலே அல்லது எந்த அளவுக்கு தேவனோடு கூட இருக்கிற உறவிலே அவன் எந்த தூரத்திலே இருக்கிறான் என்பதை அறிய விரும்பினார். इसलिए परमेश्वर ने कहा आदम तू कहां है. ஆகையினாலே தேவனாய கர்த்தர் கேட்டார், ஆதாமே எங்கே இருக்கிறாய். वैसे हम जानते हैं उनके बच्चों के जीवन में कायन और अबिल के जीवन में क्या हुआ था. அப்படியே அவனுடைய பிள்ளைகளாகிய காயேன் ஆபேலுடைய வாழ்க்கையிலே, और कायन से परमेश्वर कहता है तुम्हारा भाई कहां है. காயனை பார்த்து தேவன் கேட்டார், உன்னுடைய சகோதரன் எங்கே. क्या ये नहीं कि परमेश्वर को नहीं मालूम है कि अबिल के साथ क्या कायन ने किया था. தேவனுக்கு தெரியாதோ ஆபிலுக்கு காயின் செய்த காரியம் என்ன. लेकिन ये सवाल का कारण यह है कि परमेश्वर कायन को अपने बातों को समझने के लिए उस जगह में लाने के लिए वो चाहता है. ஆனால் தேவன் என்ன விரும்பினார், காயின் தன்னுடைய நிலைமையை தன்னுடைய காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று அந்த நிலைமைக்கு கொண்டு வர விரும்பினார். वैसे पुराना नियम में से एक और घटना को भी मैं दिखाने के लिए चाहूंगा. அப்படியே பழைய ஏற்பாட்டில் இன்னொரு சம்பவத்தை காண்பிப்பேன். आप उत्पत्ति के किताब उसका 32वां अध्याय को अगर आप खोलेंगे, ஆதியாகமம் 32வது அதிகாரத்தை திறந்தால் यहाँ आप जानते हैं ये याकूब के साथ जो घटना हुआ है. யாக்கோபோடு கூட நடந்த சம்பவத்தை அறிந்திருக்கிறோம். अभी याकूब लाबान के यहाँ से विदा होकर के वो आगे वो निकल पड़ा. இப்பொழுது யாக்கோபு லாபானுடைய வீட்டிலிருந்து புறப்பட்டு தொடர்ந்து போய் கொண்டிருக்கிறார். अपने सारे संपत्ति, पत्नी, बच्चे सबको लेकर के वो आगे बढ़ रहा है. தன்னுடைய மனைவிகள் இன்னும் தன்னுடைய சொத்து எல்லாத்தையும் அழைத்து கொண்டு போகிறார். आपको ये
मालूम है पहले ही उसने अपने भाई एसाव से धोखा दे करके वहां से भाग के निकला हुआ व्यक्ति है याकूब। யாக்கோபு முதலாவதையே அங்கே ஏமாற்றி அங்கே இருந்து புறப்பட்டு வெளியே வந்தவன் தான் இவன். और अभी लाबान से भी अभी बाहर निकल के भाग रहा है। இப்பொழுது லாபானிடத்திலிருந்தும் கூட புறப்பட்டு வெளியே வருகிறான். और अभी उसको मालूम हो गया कि उसका भाई एसाव सामने आने वाला है। இப்பொழுது யாக்கோபுக்கு தெரிய வந்து விட்டது அவனுடைய சகோதரனாகிய ஏசா முன்னே இவனுக்கு எதிராய் வருகிறான். अभी उसके अंदर बहुत एक बार प्रकार का घबराहट उसके अंदर आ गया है। இப்பொழுது யாக்கோபுக்குள்ளே பயங்கரமான ஒரு கலக்கம். मैंने मेरे भाई को धोखा दे दिया, अभी वो आ रहा है तो मेरे साथ वो कैसा बर्ताव करेगा। என்னுடைய சகோதரனை ஏமாற்றினேனே அவன் இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறான், அவன் என்ன செய்ய போறானோ? वो उसका मन में यही विचार है कि वो जरूर मेरे साथ ऐसा बर्ताव करेगा कि मुझे और मेरे सारे बातों को वो खत्म कर देगा। அவனுக்குள்ள இருந்த எண்ணம் என்னவென்று சொன்னால் அவன் வருவான், என்னையும் அடித்து போடுவான், எனக்குள்ள இருக்கிற எல்லாவற்றையும் அழித்து போடுவான். इसलिए वो ये क्या किया, बांती बांती करके अपने बातों को बा करके रखा ताकि उसने सोचा कुछ बातें तो बच के रहेंगे। ஆகையினாலே தன்னுடையவைகளை பகுதி பகுதியாக பிரித்து வைத்தான். அவன் சில பகுதிகளில் விழுந்து அடித்தாலும் சில பகுதிகள் மீதமாயிருக்கும் என்று. उस घटना को 32वां अध्याय के 22 से आप देख सकते हैं। அந்த சம்பவத்தை 32ஆம் அதிகாரம் 22 இருந்து பார்க்க इस முடியும். प्रकार एक धोखा देने वाला, सब लोगों से भागने वाला व्यक्ति के साथ एक परमेश्वर का एक दूत का एक मुलाकात वहां पे हो रहा है, एक एनकाउंटर वहां पे हो रहा है। இப்படி ஏமாற்றினவன் அதோடு கூட எல்லாரையும் விட்டு இப்படி ஓடுகிறவன் மறைகிறவன் இவனோடு கூட தேவனாய கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பி அவனோடு கூட ஒரு பெரிய சந்திப்பை तो செய்கிறார். 24वां वचन को देखिएगा 32वां अध्याय का। 32வது அதிகாரத்தினுடைய 24ஆம் வசனத்தை பாருங்கள். और याकूब अब अकेला रह गया, तब कोई पुरुष आकर पांव फटने तक उससे मल्लयुद्ध करता रहा। யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனோடே போராடி. आप और हमें परमेश्वर ऐसे जगह में लेके आता है, உங்களையும் என்னையும் தேவன் அப்படிப்பட்ட இடத்துக்கு கொண்டு செல்கிறார். जब हम परमेश्वर के साथ हम अकेले में हम होने का एक जगह, அதாவது தேவனோடு கூட தன்னந்தனியாய் இருக்கக்கூடிய இடம். अभी उसके याकूब के साथ कोई नहीं है, இப்பொழுது யாக்கோபோடு யாரும் இல்லை, वो अकेला है। அவன் தனியாய் இருக்கிறான். आप स्कूल में आप इस बात को आप देख सकते हैं। நீங்கள் பள்ளிக்கூடத்தில் இதை பார்க்க முடியும். जब मान लीजिए कोई पढ़ाई जब खत्म होता है படிப்பு முடிகிற வேளையிலே और टीचर कोई सवाल करने के लिए चाहेंगे, டீச்சர் ஏதாவது கேள்வி கேட்கிற வேளையிலே झुंड में जो बच्चे जो पाए जाएंगे, கூட்டத்துல எல்லா பிள்ளைகளும் இருப்பாங்க. एक दूसरे के पीछे छिपने के लिए कोशिश करेंगे, ஒருவருக்கு ஒருவர் பின்னால மறைய முயற்சி எடுப்பாங்க. या कोई सवाल करेंगे सबको एक साथ बोलेंगे। அல்லது கேள்வி கேட்டா எல்லாரும் ஒண்ணு போல பதில் சொல்லுவாங்க. इससे क्या है, हम अकेले में पकड़ा नहीं जाना है, झुंड में है, कोई भी एक जवाब देगा, हम भी मिलके जवाब दे देंगे, बच जाएंगे। அதாவது நான் அங்கே வெளிப்பட்ட கூடாது, நான் அங்கே காட்டி கொடுக்கப்பட்ட கூடாது, கூட்டத்துல இருந்து சத்தம் போட்டேன்னு சொன்னா தெரியாது. और मैं जब पढ़ाई करता था उस समय एक घटना मुझे याद है। நான் படித்துக் கொண்டிருந்த போது நடந்த சம்பவம் ஞாபகம் இருக்கிறது. हम लोग जब डेस्क में हम लोग जब बैठे रहते हैं, हमारा टीचर का सवाल करने का एक तरीका होता था। நாங்கள் டெஸ்க்ல அங்கே பெஞ்சில உட்கார்ந்து இருக்கிறோம், எங்கள் டீச்சர் வந்து கேள்வி கேட்கிறதுக்கு ஒரு முறையை பயன்படுத்துவாங்க. तो हमारे जो रजिस्टर का जो ऑर्डर है उस ऑर्डर में सवाल करते थे। எங்களுடைய ரிஜிஸ்டர்ல இருக்கிற பெயர் ஆர்டர் இருக்கிறது, அந்த பெயர் ஆர்டர்ல கேள்வி கேட்பாங்க. तो इसलिए किसी सबको मालूम हो जाएगा मेरा नाम कब आएगा सवाल में। ஆகையினால எல்லாருக்கும் தெரியும் என்னுடைய பெயர் எப்பொழுது அந்த கேள்விக்கு வரும். तो इसलिए सबको एकदम तैयार रहेंगे, अरे मेरे अभी ये सवाल मेरे पास आएगा। அப்பொழுது எல்லாரும் ஆயத்தமா இருப்பாங்க, இப்ப இந்த கேள்வி எனக்கு கேட்க போறாங்க. एक बार हमारे टीचर ने दूसरा काम कर दिया था। ஆனால் எங்களுடைய டீச்சர் ஒருமுறை செய்தது இன்னொரு வேலை. अभी रजिस्टर के ऑर्डर में आने से क्या है, आखिरी वाला बच्चा एकदम आराम से बैठा रहेगा। இப்பொழுது ரிஜிஸ்டர்ல அந்த ஆர்டர் வரும்பொழுது கடைசியில் இருக்கிற அந்த ஆள் வந்து பையன் அவன் ரொம்ப சாதாரணமா உட்கார்ந்திருப்பான். अचानक टीचर ने उसको उल्टा कर दिया, बोला कि उन्होंने कहा आज मैं उल्टा, मैं पीछे से मैं सवाल करूंगा। திடீர்னு சொல்லி ஆசிரியர் சொன்னார், இல்லை நான் இன்றைக்கு மேல இருந்து கீழே கேள்வி கேட்க மாட்டேன், கீழே உள்ள லிஸ்ட்ல இருந்து கேள்வி கேட்க போறேன். बस पूरा सारा जो योजना सब खत्म हो गया। இப்பொழுது திட்டம் எல்லாம் முடிந்து போனது அங்கே. तो हमें परमेश्वर याकूब से क्या कर रहा है, तुम सबसे भी भाग के जा रहा है, मैं तुम्हें अकेला करके मैं तुमसे सवाल करने के लिए चाहता हूं। நீ எல்லாரையும் விட்டு இப்படி இப்படி போயிட்டு
போயிட்டே இருக்கியே ஓடுறையே நான் உன்னிடத்துல தனியாய் கேள்வி கேட்க போறேன். अभी अकेला में याकूब अभी पड़ गया है, अभी वहां मलयूद हो रहा है। இங்கே யாக்கோபு தன்னந்தனியா இருக்கிறான். அப்பொழுது அங்கே ஒரு தேவன் போராடுகிற காரியம் இருக்கிறது. याकूब का एक ही विचार है, जो भी उसके साथ हो उसके परिणाम में उसको आशीष मिलना चाहिए। யாக்கோபுடைய காரியம் என்னதான் நடந்தாலும் சரி அவனுடைய வாழ்க்கையிலே அவனுக்கு ஆசீர்வாதம் வேண்டும். इसलिए अभी उस व्यक्ति से भी वो क्या कह रहा है? ஆகையினாலே வந்திருக்கிற அந்த மனிதனை பார்த்து அவன் என்ன சொல்லுகிறான்? 26वां वचन में याकूब कह रहा, तब उसने कहा मुझे जाने दे क्योंकि बोर होने वाले हैं। याकूब ने कहा, जब तक तू मुझे आशीर्वाद न दे तब तक मैं तुझे जाने न दूंगा। 26வது வசனத்திலே யாக்கோபு சொல்கிறான், நான் போகட்டும் பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன் நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விட மாட்டேன் என்றான். तो याकूब का कहना है, आप भले अब जाइए लेकिन अब मुझे आशीष करके जाइए। நீர் போனால் போகிவிடும் ஆனால் என்னை ஆசீர்வதித்து விட்டு போகும். अभी वो एक सवाल याकूब से वो करते हैं। இப்பொழுது யாக்கோபை பார்த்து ஒரு கேள்வி அவன் அந்த புருஷன் கேட்கிறான். 27 वचन को देखिएगा। 27வது வசனத்திலே और उसने याकूब से पूछा, तेरा नाम क्या है? அவர் உன் பேர் என்ன என்று யாக்கோபிடத்தில் கேட்டார். और अभी वो जवाब क्या दिया? அதற்கு அவன் கொடுத்த பதில் என்ன? उसने कहा याकूब। யாக்கோபு என்றான். हम जानते हैं ये सवाल याकूब से करने का कारण क्या है। நாம் அறிந்திருக்கிறோம் இந்த கேள்வி ஏன் யாக்கோபிடத்தில் கேட்டான். या परमेश्वर का दूत को याकूब का नाम नहीं मालूम है क्या? என்ன தேவதூதனுக்கு யாக்கோபுடைய பெயர் தெரியாதோ? उसको अकेला में रख के इस सवाल करने का कारण है, அவனை தன்னந்தனியாக அழைத்து இந்த கேள்வி ஏன் கேட்கப்பட்டது? क्योंकि आप 27 अध्याय को जब आप देखिएगा ஏனென்றால் 27வது அதிகாரத்தை பார்த்தால் और जब इसहाक अपने बेटों को या आशीष करने के लिए चाहा, அங்கே ஈசாக்கு தன்னுடைய குமாரர்களை ஆசீர்வதிக்க விரும்பும் பொழுது वो अपने बेटों को भेजता है कि वे उसके लिए वो खाना एक अच्छे स्वादिष्ट खाना भोजन को तैयार करके आए। அவன் தன்னுடைய குமாரர்களை அனுப்புகிறான், போய் உசிதமான பதார்த்தங்களை தனக்கு ஆயத்தப்படுத்தி கொண்டு வாருங்கள். अभी आप जानते हैं उस घटना को कि किस प्रकार याकूब धोखाबाजी में वहां बातों को कर रहा है। நாம் அறிந்திருக்கிறோம் யாக்கோபு எப்படி ஒரு ஏமாற்றத்தினாலே அவன் காரியத்தை செய்து விட்டான். 27 अध्याय के 18 वचन को देखिए। 27வது அதிகாரத்தினுடைய 18வது வசனத்தை பாருங்கள். तब वो यानी याकूब अपने पिता के पास गया और कहा, हे मेरे पिता। उसने कहा, क्या बात है? हे मेरे पुत्र, तू कौन है? அவன் தன் தகப்பனிடத்தில் வந்து என் தகப்பனே என்றான். அதற்கு அவன் இதோ இருக்கிறேன், நீ யார் என் மகனே என்றான். ओ इसहाक ने अपने बेटे से सवाल कर रहा है, हे पुत्र तू कौन है? ஈசாக்கு தன்னுடைய மகனிடத்தில் கேட்கிறான், மகனே நீ யார்? अभी याकूब ने क्या जवाब दिया था वहां पर? இப்பொழுது யாக்கோபு பதில் என்ன சொன்னான்? याकूब ने अपने पिता से कहा, मैं तेरा जेठा पुत्र एसाव हूं। யாக்கோபு தன் தகப்பனை நோக்கி, நான் உமது மூத்த மகனாகிய ஏசா. अभी भी इसहाक उसको मानने के लिए तैयार नहीं है। இப்பொழுது ஈசாக்கு அதை ஒத்துக்கொள்ள ஆயத்தமா இல்ல. कहता है, तुम्हारे आवाज एसाव के नहीं जैसा नहीं लग रहा है। அவன் சொல்கிறான், உன்னுடைய சத்தம் ஏசாவு போல சத்தம் இல்லையே. इसलिए मैं तुम्हें छू के देखने के लिए चाहता हूं। ஆகையால் உன்னை தொட்டு பார்க்க விரும்புகிறேன். अभी आप जानते हैं वहां भी उसने धोखाबाजी किया। நாம் அறிந்திருக்கிறோம் அங்கேயும் அவன் ஏமாற்றினான். और 22वां वचन को अब देखिएगा। 22வது வசனத்தை பாருங்கள். वही कहता, बोल तो याकूब का सा है पर हाथ एसाव के से जान पड़ते हैं। யாக்கோபு தன் தகப்பனாய் ஈசாக்கினுடைய கிட்ட போனான். அவன் இவனை தடவி பார்த்த சத்தம் யாக்கோபின் சத்தம், கைகளோ ஏசாவின் கைகள். इसलिए फिर वो सवाल कर रहा है उसका पिता। ஆகையினாலே தகப்பன் இன்னும் கேள்வி கேட்கிறான். 24वां वचन में, और उसने पूछा, क्या तू सचमुच मेरा पुत्र एसाव है? நீ என் குமாரனாகிய ஏசாதானோ என்றான். वो कहता, उसने कहा, हाँ मैं हूँ। அவன் நான் தான் என்றான். तो इसका मतलब वहां परमेश्वर का दूत याकूब से वो सवाल को क्यों कर रहा था? இங்கே யாக்கோபை பார்த்து ஏன் இந்த கேள்வி அந்த தூதன் கேட்டான்? कि तेरा नाम क्या है, तू कौन है? உன் பேர் என்ன, நீ யார்? क्योंकि वो अपने पिता से दो बार उसने धोखा दिया, सही जवाब नहीं दिया। ஏனென்றால் அந்த பிதாவை பார்த்து இவன் சரியான பதில் கொடுக்கவே இல்லை அந்த பெயர் விஷயத்துல. इसलिए उस 32 अध्याय में वो कहता है, तेरा नाम क्या है पूछता है। ஆகையினால 32வது அதிகாரத்திலே பார்க்கிறோம், உன்னுடைய பெயர் என்னன்னு சொல்லி அவன் கேட்கிறான். अभी वहां उसको मदद करने के लिए उसका माँ उसके साथ
रही, இப்பொழுது அவனுக்கு உதவி செய்ய அவனுடைய தாயார் அங்கே இருந்தாங்க. अभी उसके साथ कोई भी नहीं है, ஆனா இங்க பாத்தீங்கன்னா யாரும் கிடையாது, एकदम अकेला पड़ गया। தனியா நிக்கிறான். इस जगह में परमेश्वर इसलिए लेके आया ताकि उसके जीवन में अपने कार्यों को परमेश्वर कर सके। இங்கே தேவன் கொண்டு வந்ததுடைய காரணம் தேவன் தன்னுடைய கிரியையை அவனிடத்தில் செய்வதற்காக. अभी याकूब सही जवाब देता है, இப்பொழுது யாக்கோபு சரியாய் பதில் சொல்லிவிட்டான். जब नाम पूछता है वो कहता है मैं याकूब हूँ। பேர் என்ன சொல்லி கேட்ட உடனே அவன் சொல்லிவிட்டான் நான் யாக்கோபு. और तब 28 के 28 में वो कहता है, அப்பொழுது 32வது அதிகாரம் 28 அவர் சொல்லுகிறார், उसने कहा तेरा नाम अब याकूब नहीं परंतु इस्राएल होगा, क्योंकि तुम परमेश्वर से और मनुष्यों से भी युद्ध करके प्रबल हुआ है। உன் பேர் இனி யாக்கோபு என்னப்படாமல் இஸ்ரவேல் என்னப்படும், தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாயே. इसका मतलब परमेश्वर हमें उस जगह में ले आने के लिए चाहता है, தேவன் நம்மை அந்த இடத்துக்கு கொண்டு வர விரும்புகிறார், जहां हम व्यक्तिगत रीति से अकेले में परमेश्वर के साथ एक सही बर्ताव में आ सके। நாம் தனிப்பட்ட விதத்திலே தேவனோடு கூட சரியான ஒரு ஈடுபாட்டில் வருவதற்கு, और जिस प्रकार हम लोगों को हम जवाब देते वैसे नहीं, पूरी एक सही बातों को परमेश्वर से कहने के लिए। ஜனங்களிடத்துல எப்படிலாம் பதில் சொல்றோமோ அந்த முறையில் அல்ல, தேவனிடத்துல உண்மையான விதத்துல பதில் சொல்ல. क्योंकि हम लोगों को हम धोखा दे सकते हैं, ஜனங்களை நாம் ஏமாற்றி விடலாம், लोगों के सामने हम एक दिखावटी के जीवन को बिता सकते हैं, ஜனங்களுக்கு முன்பதாக மாய்மாலமான வாழ்க்கை வாழ்ந்து விடலாம். परमेश्वर के सामने हम ऐसे नहीं जी सकते। ஆனா தேவனுக்கு முன்பு எப்படி அப்படி வாழ்வது? जब हम इस सवाल के लिए सही जवाब देने के लिए अपने को जब अर्पण कर देते हैं, இந்த கேள்விக்கு சரியான பதில் சொல்ல நாம் அர்ப்பணிக்கும் போது तब परमेश्वर एक नए कार्यों को हमारे जीवन में कर सकता है। அப்பொழுது தேவனாய கர்த்தர் புதிய காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில செய்வார். जो व्यक्ति आशीष के पीछे जाने के लिए धोखा भी देने के लिए तैयार रहा, எந்த மனிதன் ஆசீர்வாதத்தை பெற ஏமாற்றவும் முன் வந்தானோ, जब वो अपनी असलियत को जो परमेश्वर के सामने मान लेता है, அவன் தன்னுடைய உண்மை நிலையை தேவனிடத்திலே அறிக்கை பண்ணும்போது परमेश्वर उस याकूब के जीवन से एक नए कार्यों को करता है। தேவன் யாக்கோபுடைய வாழ்க்கையில புதிய காரியத்தை செய்கிறார். और ना केवल उसके जीवन में आशीष, पीढ़ी पीढ़ी के लिए आशीष का एक कारण वो परमेश्वर ने बना दिया। அவனுடைய வாழ்க்கையிலே மாத்திரம் ஆசீர்வாதம் அல்ல, அவனுடைய சந்ததியிலேயே ஆசீர்வாதம் கடந்தது. वैसे एक दूसरे विषय को भी आप अय्यूब के 40वें अध्याय में आप देख सकते हैं। அப்படி இன்னொரு காரியத்தையும் யோபுனுடைய 40வது அதிகாரத்திலே பார்க்க முடியும். उस 40 अध्याय का 4 और 5 वचन को मैं पढ़ रहा हूँ। 40வது அதிகாரம் 4-5 வசனங்களை வாசிக்கிறேன். देख यहाँ परमेश्वर, यहाँ अय्यूब अभी परमेश्वर को उत्तर दे रहा है। இப்பொழுது யோபு தேவனுக்கு உத்தரவு சொல்லுகிறான். कहता देख मैं तो तुच्छ हूँ, मैं तुझे क्या उत्तर दूं, मैं अपनी अंगुली दांत तले दबाता हूँ। एक बार तो मैं कह चुका परंतु और कुछ ना कहूंगा, हाँ 2 बार भी मैं कह चुका परंतु अब कुछ और आगे ना बढ़ूंगा। இதோ நான் நீசன், நான் உமக்கு என்ன மறுஉத்தரவு சொல்லுவேன், என் கையினால் என் வாயை பொத்திக் கொள்ளுகிறேன். நான் 2வது தரம் பேசினேன், இனி நான் பிரதியுத்தரம் கொடாமலும் பேசாமலும் இருப்பேன் என்றான். एक सही जवाब में, एक सही बात में अय्यूब आता है। சரியான ஒரு இடத்துக்கு சரியான பதில் சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து விட்டான். जब परमेश्वर ने कहा कि अय्यूब तुम अभी मुझे उत्तर देना, யோபுக்கு பார்த்து தேவன் கேட்டார், இப்பொழுது நீ பதில் சொல்லு. वो कहता है परमेश्वर अभी आगे मैं आपसे जवाब देने के लिए या कुछ बोलने के लिए मैं नहीं चाहता। ஆனால் யோபு என்ன சொல்கிறான், நான் இனிமேல் பதில் பேசாமலும் கொடாமலும் இருப்பேன். मैं एकदम चुपचाप रहने के लिए मैं चाहता हूँ। நான் பேசாமல் இருக்க விரும்புகிறேன். इस विचार में आने के लिए वो एक बहुत एक अच्छे बात को वो कहता है। இந்த எண்ணத்திலே அவன் அல்லது இந்த காரியத்தை அவன் சொல்வதற்கு ஒரு அருமையான ஒரு காரணத்தை சொல்லுகிறான். जो 4 वचन में वो कहता है, 4ஆம் வசனத்திலே சொல்லுகிறான், मैं तो तुच्छ हूँ, यानी वो कहता है प्रभु मैं आपके सामने मैं कुछ भी नहीं हूँ। ஆண்டவரே நான் உமக்கு முன்பதாக ஒன்றுமில்லை, நான் நீசன். वो जब हम इस प्रकार के समझ में जब हम चले आते हैं இப்படிப்பட்ட காரியத்துக்குள் நாம் அழுது புரியும் பொழுது, और कि हम घमंड के लिए नहीं विनम्रता के लिए जब हम जगह देते हैं, பெருமைக்காக அல்ல தாழ்மைக்கு நாம் இடம் கொடுக்கும்போது, तब हम एक सही जगह में परमेश्वर के सामने हम आ सकते हैं। சரியான இடத்துல தேவனுக்கு முன்பதாக நாம் வந்து வர முடியும். इसलिए वो कहता है प्रभु मैं कुछ भी नहीं हूँ, इसलिए आपके सामने मैं चुप रहने के लिए चाहता हूँ। ஆண்டவரே நான் நீசன், நான் ஒன்றுமில்லை உமக்கு முன்பதாக, ஆகையினாலே பேசாமல் இருப்பேன். कई बार जब हम परमेश्वर से सवाल करते हैं कि परमेश्वर हमें उत्तर दे, अनेक முறை தேவனிடத்தில் நாம் கேள்வி கேட்கிறோம், ஆண்டவரே நீர் பதில் சொல்லும் என்று. इसको भी आप बाइबल में आप देख सकते हैं। ஆனால் இதையும் வேதத்தில் நீங்கள் பார்க்க முடியும். कई लोगों के जीवन में आपको मालूम है परमेश्वर का जवाब कैसा रहा।
அநேகருடைய வாழ்க்கையிலே தேவனுடைய பதில் என்னவா இருந்தது தெரியுமா? सन्नाटा परमेश्वर का जवाब रहा। அதாவது ஒன்றுமே இல்லாமல் அமைதியாய் ஒரு பதிலும் வெளிப்படாத சூழ்நிலை. ये दो बातों को परमेश्वर हमारे जीवन में करने के लिए चाहता है। இந்த ரெண்டு காரியத்தையும் தேவன் நம்முடைய வாழ்க்கை செய்ய விரும்புகிறார். हमारे हर प्रश्न का हर सवाल का वो जवाब देना नहीं चाहता। உங்களுடைய ஒவ்வொரு கேள்விக்கும் ஒரு பதில் சொல்ல விரும்பவில்லை. एक उसकी सन्नाटा उसका चुप रहना हमारे लिए एक जवाब है। ஒன்று அவருடைய அமைதியா இருக்கிற தன்மை, பேசாமல் இருக்கிறது நமக்கு ஒரு பதில். वैसे वो चाहता कि हम चुप रहे, परमेश्वर के सामने हम बाट जोते रहे। அப்படியே நாமும் சில வேளைகளிலே அமைதியா இருப்போம், தேவனுக்காக காத்து கொண்டிருப்போம். जब हम उस प्रकार के बातों को जब हम करते हैं, அப்படிப்பட்ட காரியங்களை செய்கிற போது हमारे जीवन में परमेश्वर एक बहुत ही अद्भुत कार्य को करता है। தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே अनेक ஆச்சரியங்களை செய்வார். ये शांत परमेश्वर शांत होना और हमें परमेश्वर कहना कि तुम चुप रहो। தேவனும் பேசாமல் இருக்கிறது சில இடங்களிலே, நம்மை பார்த்து அவரும் சொல்லுகிறது நீ பேசாமல் இரு என்று. मैं 3 वचनों को सिर्फ मैं दिखा के अंत करने के लिए चाहूंगा। 3 वचनங்களை காண்பித்து முடிக்க விரும்புகிறேன். भजन संगीता का 46 अध्याय को अगर आप देखिएगा, சங்கீதம் 46வது அதிகாரத்தை பார்த்தால் उसके 10वां वचन को मैं पढ़ रहा हूं। 10வது वचனத்தை நான் வாசிக்கிறேன். वहां परमेश्वर ये कहता है, चुप हो जाओ और जान लो कि मैं ही परमेश्वर हूं, मैं जातियों में महान हूं, मैं पृथ्वी भर में महान हूं। நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். तो ये चुप होना, परमेश्वर के सामने शांत होना हमारे जीवन में क्या करता है? நாம் அமைதியா இருப்பது, தேவ சமூகத்திலே பேசாமல் இருப்பது நமக்கு என்ன நடக்கும்? पहला ये कार्य को करता है जिसको यहाँ पे परमेश्वर कह रहा है। முதலாவது அது செய்கிற கிரியை இங்கே தேவன் சொல்லுகிறார். चुप हो जाओ और जान लो कि मैं ही परमेश्वर हूं। நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். Be still and know, यानी मैं चुप होना इसलिए जरूरी है ताकि मैं परमेश्वर को उस परिस्थिति में मैं जान सकूं। நான் அமர்ந்திருக்க வேண்டும், அமைதியா இருக்க வேண்டும், ஏனென்றால் அந்த சூழ்நிலையிலே தேவனை நான் அறிந்து கொள்ள முடியும். तो पहले मैं चुप होऊंगा ताकि मैं परमेश्वर को मैं जानूं। நான் முதலாவது அமைதியா இருப்பேன் தேவனை அறிய. वैसे दूसरे एक वचन को देखिएगा इसी भजन संगीता के 37वां अध्याय में, அப்படியே இரண்டாவது ஒரு வசனம் இதே சங்கீதத்திலே 37வது அதிகாரம் वैसे उसका 7वां वचन, 7வது வசனம். यहोवा के सामने चुपचाप रह और धीरज से उसकी प्रतीक्षा कर। கர்த்தருக்கு முன்பதாக பொறுமையா இருந்து காத்திரு. और दूसरा परमेश्वर के सामने चुप होने का कारण क्या है? இரண்டாவது தேவனுடைய சமூகத்திலே அமைதியா இருப்பதனுடைய காரணம் என்ன? ताकि मैं धीरज धर सकूं। நான் பொறுமையை கற்றுக்கொள்வேன். पहले मैं मुझे चुप होना इसलिए जरूरी है, முதலாவது நான் ஏன் அமர்ந்திருக்க வேண்டும்? सवाल करते नहीं रहना है, கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்க கூடாது. ताकि मैं परमेश्वर को जान सकूं। நான் தேவனை அறிய முடியும். दूसरा मुझे चुप होने की इसलिए जरूरी है, இரண்டாவது நான் ஏன் பேசாமல் இருக்க வேண்டும்? ताकि मेरे जीवन में धीरज को मैं धर सकूं। என்னுடைய வாழ்க்கையிலே பொறுமையை கற்றுக்கொள்ள முடியும். तीसरा और आखिरी एक विषय को मैं दिखाने के लिए चाहूंगा, மூன்றாவது கடைசி ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். जिसे आप निर्गमन की किताब उसका 14 अध्याय में आप देख सकते हैं। நீங்கள் அதை யாத்ராகமம் 14ஆம் அதிகாரத்தில் பார்க்க முடியும். निर्गमन 14 अध्याय का 14 वचन, யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். वहां परमेश्वर कहता, यहोवा आप ही तुम्हारे लिए लड़ेगा, इसलिए तुम चुपचाप रहो। கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். तीसरा, परमेश्वर हमें चुप होने के लिए क्यों कहता है? மூன்றாவது ஏன் தேவனாய் கர்த்தர் நம்மை அமைதியா இருக்க சொல்லுகிறார்? ताकि वो कार्य कर सके और हम उससे चुपचाप होकर के उसे हम देख सके। அவர் கிரியை செய்து நாம் சும்மா இருந்து அதை பார்க்கும்படியாக. जब हम चुप नहीं रहते, जब हम बड़बड़ाते रहते हैं या उतावली में जब कार्य करते हैं, நாம் சும்மா இருக்காமல் அவசரப்பட்டு பதறி பேசிவிட்டால், ये प्रभु ये क्यों हो रहा है, इस प्रकार कई सवाल जब करते रहेंगे, ஏன் நடக்கிறது ஆண்டவரே என்று சொல்லி கேள்விக்கு மேல கேள்வி கேட்டால், या उतावली में हो के हम कुछ करने के लिए जब विचार करेंगे, அல்லது பதறி பதறி ஏதாவது செய்ய முயற்சி எடுத்தால், क्या उसका परिणाम क्या होता है? அதனுடைய விளைவு என்னவா இருக்கும்? जो परमेश्वर करने के लिए चाहता है उसके लिए हम जगह नहीं देंगे। தேவன் செய்ய விரும்புகிறதற்கு நாம் இடம் கொடுக்காமல் போவோம். लेकिन जब हम उस परिस्थिति में भी चुपचाप रह के, हम शांत रह के हम
परमेश्वर कार्य करने के लिए जगह दे देते हैं। அந்த சூழ்நிலையிலும் அமைதியா இருந்து பேசாமல் தேவ கிரியைக்கு ஒப்பு கொடுத்தால் हमारे विचार से बढ़कर वो कार्य करने वाला परमेश्वर है। நம்முடைய நினைவுகளை காட்டிலும் அதிகமாய் கிரியை செய்கிற ஆண்டவர் உண்டு. और बच्चों के साथ बर्ताव में, माता पिता और बच्चों के बर्ताव में एक बात को मैंने देखा है, பிள்ளைகள் பெற்றோர்கள் இவர்களுக்கு இடையில இருக்கிற அந்த ஒரு உறவு இருக்கிறதே அல்லது பெற்றோர்கள் நடத்துகிற விதம் அதை ஒன்றை பார்த்திருக்கிறேன் நான். या उसमें मैं कहूंगा ये सही बर्ताव करके इसको कहूंगा। நான் சொல்லுவேன் இதுதான் சரியான விதம் நடத்துகிறது. मान लीजिए दो बच्चे झगड़ा के लड़ाई कर लिए, ரெண்டு பிள்ளைகள் சண்டை போட்டாங்க வீட்டுல வச்சுக்கிடுங்க. अभी वो एक बच्चा अपने माता पिता से जाके बोल रहा है कि क्या हुआ, ஒரு பிள்ளை போய் தன்னுடைய பெற்றோர்கிட்ட சொல்றான் என்ன நடந்து சொல்லி. अभी दूसरा बच्चा अपने माता पिता से बातों को कह रहा है। இப்படி இன்னொரு பிள்ளை சண்டை போட்டானே அவன் தன்னுடைய பெற்றோர்கிட்ட போய் சண்டை சொல்றான். अभी पंचायत में दोनों परिवार आया है, இப்படி ரெண்டு குடும்பத்துல உள்ள பிள்ளைங்க ரெண்டு குடும்பத்தாரும் பஞ்சாயத்துக்கு வந்துட்டாங்க. तो सवाल दोनों माँ बाप करेंगे तुमने क्या किया। ரெண்டு பெற்றோருமே கேள்வி கேட்பாங்க நீ என்ன செய்த. देखिए दोनों ने कहेंगे हमने क्या क्या किया। அப்பொழுது ரெண்டு பிள்ளைகளும் சொல்லுவாங்க நான் என்ன செய்தேன்னு சொல்லி. जब मालूम होगा कि इसने भी मारा और उसने भी मारा, தெரிய வந்து விட்டுருக்கும் இவன் அடிச்சான் அதனால அவன் அடிச்சிருக்கான்னு तो சொல்லி. अभी माता पिता क्या कहेंगे, आप लोगों तो आपसी में मारपीट कर चुके हैं, अभी हमें क्या करना है। அப்பொழுது பெற்றோர் கேட்பாங்க நீங்க ஒருவருக்கு ஒருவர் அடிச்சிட்டீங்க அதுக்கப்புறம் நாங்க என்ன செய்யறது. परमेश्वर भी हमें देख करके यही कहेगा, தேவனும் நம்மளை பார்த்து இப்படி சொல்லுவார், अगर तुम्हारे परिस्थिति में मैं कार्य करने के लिए तुम चाहोगे, உன்னுடைய சூழ்நிலைகளை நான் கிரியை செய்ய நீ விரும்பினால் तुम कार्य करोगे तो मैं कहां कार्य करूंगा। நீ கிரியை செய்து விட்டால் நான் எப்படி கிரியை செய்ய முடியும். परमेश्वर का कहना यह है तुम चुपचाप रहो और देखो कि मैं कार्य कैसे करता हूं। தேவன் சொல்கிறார் நீ சும்மா இரு அமர்ந்திரு நான் கிரியை செய்கிறேன். तो हम परमेश्वर जैसे अय्यूब के जैसे हमारे अंदर भी कई सवाल उठ सकती हैं। யோபுவை போல நமக்குள்ள अनेक கேள்விகள் வரக்கூடும். हे प्रभु ये बातें क्यों हो रहा है, ஆண்டவரே இந்த காரியம் ஏன் நடக்கு, हे प्रभु आप मुझे जवाब दीजिए। நீர் எனக்கு பதில் சொல்லும். लेकिन उन परिस्थितियों में परमेश्वर हमसे कैसा बर्ताव करने के लिए चाहता ஆனா है। அந்த சூழ்நிலையில் தேவன் எப்படி நம்மோடு ஈடுபட விரும்புகிறார். हम शांत होने के लिए, हम जवाब देने के लिए परमेश्वर चाहता है। நாம் அமைதி அமர்ந்திருந்து பதில் சொல்லாமல் இருக்க தேவன் விரும்புகிறார். तब क्या होता है, அப்பொழுது நடக்கிறது என்ன, पहले हम परमेश्वर को जान लेते हैं, முதலாவது தேவனை அறிந்து கொள்வோம். दूसरा हमारे जीवन में धीरज धरने की बात में हम चले आते हैं, இரண்டாவது வாழ்க்கையில பொறுமையை கற்றுக்கொள்வோம். तीसरा परमेश्वर कार्य करने के लिए हम जगह देते हुए परमेश्वर की कार्यों को हम अनुभव करेंगे, மூன்றாவது தேவன் கிரியை செய்ய ஒப்பு கொடுப்போம் அவருடைய கிரியை பார்ப்போம். और एक रेफरेंस बाइबल जिसके बारे में शायद आप सुने होंगे, स्कॉफील्ड रेफरेंस बाइबल करके एक रेफरेंस बाइबल है। ஸ்காஃபீல்ட் ரெஃபரன்ஸ் பைபிள் என்று சொல்லி ஒரு பைபிள் இருக்கிறது கேள்விப்பட்டிருக்கலாம் நீங்க. बहुत नामी है, कई सालों से लोग इसको इस्तेमाल करते हैं। அதிக பெயர் பெற்ற ஒரு வேதாகமம் अनेक ஆண்டுகளாக ஜனங்கள் பயன்படுத்துகிறார்கள். ये स्कॉफील्ड एक लॉयर थे, एक वकील थे। இந்த ஸ்காஃபீல்ட் என்பவர் ஒரு லாயர் ஒரு வக்கீலாக இருந்தார். उन्होंने यीशु मसीह को अपने जीवन में ग्रहण नहीं किया, अपने जीवन को प्रभु के लिए अर्पण नहीं किया था। அவர் தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்காமல் ஆண்டவரை தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளவில்லை. आप वकील या लॉयर के बारे में आप जानते होंगे, இந்த வக்கீல் லாயரை குறித்து நீங்கள் அறிந்திருக்கலாம். उनसे सवाल करना आसान नहीं है। அவரிடத்துல போய் கேள்வி கேட்பது சாதாரணமானதல்ல. जो भी आप सवाल करेंगे एकदम सही, एकदम जवाब देने लायक वकील लोग होते हैं। அந்த வக்கீல் இப்படியாக இருப்பாரு, என்ன கேள்வி கேட்டாலும் சரியா உடனே பதில் சொல்லக்கூடிய. इसलिए उनका नाम ही वकील है, इसका मतलब वकालत करने वाला या विवाद करने वाला। அதாவது வக்கீல் என்று சொன்னால் எந்த ஒரு வக்காலத்துக்கும் பதில் சொல்லக்கூடியவர், விவாதித்து பேசக்கூடியவர். तो स्कॉफील्ड भी परमेश्वर से भागता रहा, இந்த ஸ்காஃபீல்டும் தேவனை விட்டு விலகி கொண்டே இருந்தார். लेकिन एक वक्त जब वे अपने दफ्तर में जो बैठे हुए थे, ஒரு நாள்ல தன்னுடைய அலுவலகத்துல உட்கார்ந்து இருக்கும்போது उनका एक मित्र था, उनके साथ कार्य करने वाले एक दूसरे एक वकील थे, அவரோடு கூட வேலை செய்யக்கூடிய அவருடைய நண்பர் இன்னொரு வக்கீல் ஒருவர் இருந்தார் அங்கே. उनका नाम था मैकफीटर्स, उनका नाम था। அவருடைய பெயர் மக்ஃபீட்டர்ஸ் என்பது. तो उनका ये मित्र वो भी वकील थे, उन्होंने स्कॉफील्ड से एक सवाल किया। அந்த நண்பர் அவரும் வக்கீலாக இருந்தார். அவர் ஸ்காஃபீல்ட்ல ஒரு கேள்வி கேட்டார். स्कॉफील्ड आप बाइबल के बारे में जानते हैं, यीशु मसीह के बारे में जानते हैं, लेकिन आपके जीवन को यीशु के लिए क्यों आप नहीं सौंप रहे हैं? ஸ்காஃபீல்ட் அவர்களே, நீங்கள் இயேசுவை குறித்து அறிந்திருக்கிறீங்க, வேதாகமத்தை குறித்து அறிந்திருக்கிறீங்க, ஆனா உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கல. जैसे स्कॉफील्ड एक अच्छा वकील होने के कारण कई
जवाब को उन्होंने देने के लिए कोशिश किया, அவர் ஒரு நல்ல வக்கீலாக இருந்ததனால இதற்கு நிறைய பதில் கொடுப்பதற்கு முயற்சி எடுத்தார். लेकिन मैकफिटस ने उनको नहीं छोड़ा। ஆனா நெக்ஃபீட்டஸ் அவரை விட்டு விடவில்லை. मैं आपकी इन जवाबों को मैं सुनने के लिए मैं तैयार नहीं हूं। உங்களுடைய எல்லா பதிலையும் கேட்க நான் ஆயத்தமா இல்ல. आप मुझे अपने दिल से बताइए क्यों आप अपने जीवन को प्रभु के लिए अभी तक अर्पण नहीं किए। இப்போ உள்ளத்திலிருந்து சொல்லுங்க, ஏன் நீங்கள் ஆண்டவருக்கு உங்களை இதுவரைக்கும் அர்ப்பணிக்கவில்லை? तब उसके अंदर परमेश्वर की आत्मा ने कार्य करने लगा। அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவருக்குள்ளே கிரியை செய்தார். कई लोग स्कॉफील्ड के दूसरे जीवन को नहीं जानते थे। ஸ்காஃபீல்ட் உடைய இன்னொரு வாழ்க்கை இருக்கிறதே, அந்த வாழ்க்கையை அவருக்கு நிறைய பேர் தெரியாது. सामने देखने में एक अच्छा वकील है, नामी वकील है, பார்க்கும்போது நல்ல பெயர் பெற்ற வக்கீலா தென்படுவார். लेकिन भीतर में एक पियकड़ भी था, एक बहुत ही एक खराब जीवन उसका अंदर रहा। உள்ளே ஒரு குடிக்கிற பழக்கம் இருந்தது, அதோடு கூட பயங்கரமான மோசமானவராய் இருந்தார். और उस दिन वो उस सवालों के लिए कोई दूसरा जवाब देकर के वो बच नहीं सका। அந்த நாளிலே கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு வேற பதில சொல்லி தப்ப முடியவில்லை. उसी दिन अपने ही दफ्तर में घुटना में होके रो के स्कॉफील्ड ने अपने जीवन को परमेश्वर के लिए, मसीह के लिए सौंप दिया था। ஆனால் அதே நாளிலே அதே அலுவலகத்திலே முழங்கால்ல வந்து தேவ சமூகத்தில் தன்னை அர்ப்பணித்தார். इस कारण आज भी कितने सालों के बाद भी परमेश्वर के वचन को समझने के लिए एक रेफरेंस बाइबल को रचाने के लिए परमेश्वर को इस्तेमाल कर सका। ஆகையால் இன்றைக்கும் अनेक ஆண்டுகளால் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு ரெஃபரன்ஸ் வேதாகமத்தை அவர் ஆயத்தப்படுத்தி தயாரிக்க கர்த்தர் அவரை பயன்படுத்தினார். आप और हमारे जीवन में भी परमेश्वर ऐसे कार्य करता है। உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலும் தேவன் அப்படியே கிரியை செய்கிறார். हमें अकेले में हमें परमेश्वर व्यक्तिगत रीति से उसे बर्ताव करने के लिए चाहता है, தேவன் நம்மோடு தனிப்பட்ட விதத்திலே பேச ஈடுபட விரும்புகிறார். ताकि हमारे अपने जीवन को वास्तव में परमेश्वर के सामने रख के परमेश्वर के लिए हम जवाब दे सके। நம்முடைய உண்மையான நிலைமையை தேவ சமூகத்தில் சொல்லி தேவனுடைய கிரியை நடப்பிக்க ஒப்பு கொடுக்க. वैसे कोई भी परिस्थिति क्यों न हो, वहां चुप रह के परमेश्वर की बातों को समझने के लिए हमें अर्पण करने के लिए परमेश्वर चाहता है। அப்படியே எந்த சூழ்நிலையிலும் அமைதியா இருந்து தேவனுடைய காரியங்களை ஏற்றுக்கொள்வதற்கு நம்மை ஒப்பு கொடுக்க. तब हम ना केवल हम परमेश्वर को जानेंगे, அப்பொழுது தேவனை அறிகிறது மாத்திரமல்ல, हमारे अंदर एक धीरज को ना केवल परमेश्वर देगा, நமக்குள்ளே பொறுமையை தேவன் கொடுக்கிறது மாத்திரமல்ல, परमेश्वर कार्य करते हुए हम अनुभव करने के जगह में आप और हम आ जाएंगे। தேவன் கிரியை செய்யக்கூடிய அளவுக்கு நீங்களும் நானும் அந்த இடத்துக்கு வருவோம். आइए हम उस प्रकार की बातों के लिए अपने को अर्पण करने அந்த पाए। காரியத்துக்காக நம்மை ஒப்பு கொடுப்போமா?